நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மயூராஸ் லேர்ன் ஹிந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்போக்கன் ஹிந்தி சென்டென்சஸ். இவனுக்கு, இவளுக்கு, இவனை, இதை, இவனுடைய, இவனிடம், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி எப்படி ஹிந்தியில் வாக்கியம் அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இவனுக்கு தமிழ் தெரியும். நம்ம இவனுக்கு அப்படின்னாலும் இவளுக்கு அப்படின்னாலும் இஸ்கோ அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இஸ்கோ தமிழ் மாலும் ஹே. இவனுக்கு தமிழ் தெரியும். இஸ்கோ தமிழ் மாலும் ஹே. அடுத்தது இதை, இவனை, இவளை, இது எல்லாத்துக்குமே நம்ம இசே அப்படின்னு தான் யூஸ் பண்ண போகிறோம். இவளை அடிக்காதே, இசே மத் மாரோ, இசே மத் மாரோ. அடுத்தது இவனுடைய சகோதரன் சென்னையில் இருக்கிறான் அல்லது வசிக்கிறான். இஸ்கா பாயி சென்னை மே ரஹத்தா ஹே. இஸ்கா பாயி சென்னை மே ரஹத்தா ஹே. இதே இந்த இடத்துல ஒரு பெண்பால் வருது அப்படின்னா, அதாவது இவளுடைய தங்கை சென்னையில் வசிக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா இஸ்கி பெஹன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். இஸ்கி பெஹன் சென்னை மே ரஹத்தா ஹே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது இவனிடம் எதுவும் சொல்லாதே. இஸ்ஸே குச் மத் கஹோ. இஸ்ஸே அப்படின்னா இவனிடம், இவளிடம். குச் மத் கஹோ அப்படின்னா எதுவும் சொல்லாதே. குச் பி அப்படின்னும் சொல்லலாம். எதுவும் அப்படின்றதுக்கு குச் அப்படின்னும் சொல்லலாம். குச் மத் கஹோ, குச் பி மத் கஹோ அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது இதில் என்ன இருக்கிறது. நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கும், ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்குறதுக்கும் இந்த மே அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இஸ்மே க்யா ஹே, இதில் என்ன இருக்கிறது. அடுத்தது இதன் மீது கடிகாரம் இருக்கிறது. இதன் மீது அப்படின்றதுக்கு பர் அப்படின்றத யூஸ் பண்ணி இஸ் பர் கடி ஹே, இஸ் பர் கடி ஹே. பர் அப்படிங்கிறது மேல், மீது இந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும். நம்ம ஏதாவது ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேஜ் பர் கியா ஹே அப்படின்னா டேபிள் மேலே என்ன இருக்குது, அந்த இடத்துல நம்ம டேபிள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா மேஜ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இல்லாமல் இதன் மேல் என்ன இருக்கிறது, இதன் மீது என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கணுன்னா இஸ் பர் கியா ஹே. இதன் மீது கடிகாரம் இருக்கிறது அப்படின்னா இஸ் பர் கடி ஹே அப்படின்னு சொல்லணும். நம்ம ஒரு பொருளை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளோட பேர் அந்த இடத்துல சொல்லிவிட்டு பர் அப்படிங்கிறத சேர்த்திக்கணும். பொருள் இல்லாமல் இதன் மீது என்ன இருக்கிறதுன்னு கேட்குறதுக்கு இஸ் பர் கியா ஹே, இஸ் பர் கடி ஹே அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பாய், தேங்க்யூ, தன்யவாத்.